ஓபிஎஸ் அமைச்சர் சேகர்பாபு இடையிலான சந்திப்பு திமுக அணி ஓபிஎஸ்ஐ இழுப்பது போல தோன்றுவதாக பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் நாளை குடியரசு தினம் கொண்டாடப்பட உள்ளது. இதனை முன்னிட்டு கன்னியாகுமரியில் உள்ள 150 அடி உயர கொடிமரத்தில் பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் தேசிய கொடியை ஏற்றினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கூட்டணி குறித்து தேமுதிக நல்ல முடிவு எடுக்கும் என்றும் ஓபிஎஸ்ஐ திமுக அணி இழுப்பது போல தெரிவதாகவும் கூறினார். மேலும் எது டப்பா இன்ஜின் எது ஒரிஜினல் இன்ஜின் என்பது தேர்தல் முடிந்த பிறகு தெரியும் என்றும் முதல்வர் ஸ்டாலினுக்கு நைனா நாகேந்திரன் பதிலளித்துள்ளார். அமைச்சர் சேகர்பாபுவை பொறுத்த மட்டும் ஒருவேளை ஓபிஎஸ் அவருடைய அணிக்கு இழுப்பதாக கூட நான் கருதுகிறேன். அது முடிவு எப்படி வரும் என்பது எனக்கு தெரியாது. இந்தியாவில் இதில் எத்தனை பேர் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, தமிழ்நாட்டிலையும் எத்தனை பேர் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் இன்றைக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி அதிமுக தான் இன்றைக்கு தமிழகத்தை ஆளப்போகிற கட்சியாக இருக்கிறது. அதே மாதிரி ஜனசங்கம் காலத்திலிருந்து அடல் பிகாரி வாஜ்பாய் அவருடைய காலத்திலிருந்து ஆக 2 பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கும்போதே பாராளுமன்றத்தில் நமது வாஜ்பாய் அவர்கள் பேசினார்கள். ஒரு காலத்தில் இந்தியாவை ஆளக்கூடிய கட்சி, நீங்கள் ஏளனமாக நினைக்காதீர்கள் என்று சொன்னாங்க. அதே மாதிரி இன்னைக்கு 3வது முறையாக இன்னைக்கு இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்க கட்சி பாரதிய ஜனதா கட்சி. ஆனால் கட்சி எத்தனை ஆரம்பிக்கலாம், ஆனால் இந்தியாவை ஆளக்கூடியது பாரதிய ஜனதா கட்சி, தமிழகத்தில் அதிமுக. இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா plots across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. Bondeyar G Square. For details call 8939750009.